வணக்கம். சீர்காழி மாற்றுத்திறனாளி யூடியூப் சேனல். இந்த பசங்களுக்காக நம்ம வீடு கட்டுறதுக்காக பதிவிட்டோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு வீடு கட்டி முடிச்சாச்சு. அந்த குழந்தைங்களே இன்னைக்கு ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம அந்த குழந்தைங்கள வீட்டுக்குள்ள இங்க வந்து உட்காருப்பா. இங்கே பாப்பா நீங்க வா. வா இந்த குழந்தைங்களுக்காக தான் வந்து நம்ம டைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த பாப்பா வந்து அப்படி கையாலேயே நகர்ந்து வரும். முன்னாடிலாம் வந்து மண்ணு தரன்றனால மேல இதுவாகும். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம படைக்கிறதுக்கான பண்ணுவோம். குழந்தைங்களுக்காக நம்ம பாப்பா பாரு. அடுத்தது பால் அடுப்புல வச்சிருக்கிறோம். பால் படைச்சதுக்கு அப்புறம் நம்ம படைக்கலாம். பாலை பார்ப்போம். பால் பொங்கி வருது. பால் எல்லாம் ஊத்திடுச்சு. இப்பதான் அந்த குழந்தைங்களுக்காக படைச்சு கொடுத்துருக்குறோம். அவங்க இந்த இனிமே இந்த டைல்ஸ்ல தான் இருப்பாங்க. எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு இதுவும் இருக்காது. பசங்களுக்கான கேக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். இவங்களுக்கு தேவையானது டீப் லைட்டு, ஃபேனு, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம். மற்றபடி பசங்களுக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கான எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நன்றி. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து இந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வந்து எத்தனையோ வீடியோ ஷேர் பண்றீங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்காக எங்களால் முடிஞ்சு முதல் இந்த குழந்தைங்க மூலியமா ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். இனிமே அடுத்தடுத்த உதவிலாம் பண்ணுவோம். அந்த வீடியோவும் பாருங்க. பாய். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? இனிமே நீங்க இங்கதான் இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. பாய் பாப்பா. பாய். போயிட்டு வரட்டுமாண்ணே? அப்புறமா வரோம். இனிமே இங்கதான் நீங்க படுத்துக்கணும். உங்களுக்கு ஃபேனு எல்லாமே இருக்குது. கூலிங் டைல்ஸ். என்ன சரி, போயிட்டு வரட்டுமா? சரி, என்ன எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடு. ஆப்பிள் வச்சுக்கோ.